வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்சுக்கு நம்ம புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேங்க. அரை ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன 2 பீஸு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. புளியோதரைக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லெண்ணெயிலே நம்ம எல்லா இதையும் வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒன் பை ஒன்னாக கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றாமல் எள்ளு பொரியிற படப்படன்னு பொரியிற அளவு வறுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க. இதே நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா செவந்து நல்லா வறுப்பட்டதும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். இது கருகாமல் நல்லா செவந்து வரும்போது அதை நம்ம எடுத்து தட்டில் எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ தனியா போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் கருகாமல் முன்னாடியே நல்லா செவக்கிற ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா செவந்த பிறகு அதையும் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா தூளாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. புளி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா 1.5 டம்ளர் அளவு நம்ம 2 தடவை நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முதல்ல தாளிக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. பெருங்காயம் வாசனைக்கு நம்ம தூள் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா செவக்கட்டும். இப்போ மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் கூடவே போட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா செவந்த பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. ஏற்கனவே நான் இந்த புளியை ஊற வைக்கும் போது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம்.
இதை நல்லா கரண்டியில் கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இது நல்லா கொதி வந்ததும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கிற பொடியை இதில் போட்டுடலாங்க. இதில் 2 ஸ்பூன் இருந்தது, 2 ஸ்பூன் இதில் போட்டுட்டேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் இதில் போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை கடையிலே விற்குதுங்க, அதையும் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மேலே நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் இதில் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது புளியோதரை கிளறதுக்கு புளிக்காய்ச்சல் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம நிறைய குவான்டிட்டியும் பண்ணி வச்சுட்டா தேவைப்படும் போது நம்ம சாதம் வடிச்சிட்டு இதை நல்லா கிளறிட்ட ரொம்ப அருமையான லஞ்ச் தயாராகிடுங்க. இதுக்கு நான் 1.5 கிளாஸ் பச்சரிசி குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் உள்ள கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புளிக்காய்ச்சல் கொஞ்சமாக எடுத்து இது மேலே ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான புளியோதரை தயாராகிடுச்சுங்க. இது நல்லா கோயில் பிரசாதம் போலவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவு புளிக்காய்ச்சல் சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். அது மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம அது ஒரு பாட்டிலில் போட்டுட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த போல் சூப்பர் டேஸ்டான லஞ்சுக்கு இந்த புளியோதரை தயார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.